இனிய உறவுகளே, அன்பு உறவுகளே, இனிய வணக்கங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைன்னு சொல்றதா, உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் சொல்றதா, ஏதோ ஒரு வகையில உங்கள் மனதை மேம்படுத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்கலாம். ஒருவன் தான் செய்கின்ற தீமையை மறப்பது மனித குணம், ஆனால் மன்னிப்பது தெய்வ குணம். அதனால்தான் ஜீசஸ் பார்த்தீங்கன்னா, மனிதர்களிலேயே ஜீசஸ் மன்னித்தவர். தான் மன்னிப்பது, தான் தன்னுடைய கல்வர்கள் 2 பேர் இருந்தாப்பார், சரி அவனையும் சேர்த்து மன்னிங்க ஆண்டவரேன்னு பண்ணிட்டார். மன்னிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இது விளையாட்டு விஷயம் கிடையாது. ஒன்று எதிர்பார்த்தா அது நடந்துடணும், நடந்துட்டா ஓகே, நடக்கலைன்னா அதுக்கு என்னன்னு புரியாமையே ஒரு மனசு குழம்பும், எதுக்குன்னு தெரியாமையே புலம்பும். சில நேரங்களில் மனசு மகிழ்ச்சியில தள்ளாடும், துள்ளாட்டம். அதே மனது ஒரு சில காரணமே இல்லாம அழுது வடியும். இது மனிதனுடைய இயற்கைங்க. இது நமக்கு மட்டும் இல்லை, முற்றும் துறந்த முனிவருக்குமே இந்த கதி. இந்த கேலியும் கிண்டலும் எப்பவுமே இருந்திருக்கு, தொல்காப்பிய காலத்திலிருந்து இருந்திருக்கு. அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அதை பத்தி பேசணும்னா எனக்கு ரொம்ப நேரமாகும். அதாவது பட்டினத்தார் இருக்காருங்க, அவர் ஒரு அரசனுக்கே ஒரு கடன் கொடுக்கக்கூடிய நிதி நிர்வாகம் படைத்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர், வியாபாரி, மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அப்படிப்பட்ட ஒரு ஆளு திடீர்னு நினைச்சிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். புத்தன் மாதிரியே. புத்தன் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க, குழந்தைய கூட பார்க்காம அவன் துறவரம் வந்துட்டான். துறவரம்னா முழு துறவரம். இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, டிஸ்கோவில் போட்டுக்கிட்டு, அது இதுன்றாங்களே, அதெல்லாம் இல்லை, முழு துறவரம். எதையுமே வேண்டாம்னு இருக்கக்கூடிய ஒரு துறவரம். அவரு அங்கங்க போய் பிச்சை எடுத்து அவங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக, அவங்க அம்மா இருக்கும் வரை அங்க இருந்துட்டு அம்மாவை எடுத்து போட்டு அப்புறம் எங்கேயாவது போற மாதிரி அவருடைய பிளான். அதனால அந்த ஊர்ல இருக்காரு, அங்க இருந்து பிச்சை எடுக்கிறது. பிச்சை அது கூட எடுத்திருந்தாரு, கொஞ்ச நாள் வரைக்கும் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் யாராவது கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவார், இல்லைன்னா அப்படியே கிடப்பார். அப்படிப்பட்டவர் ஏதோ ஒரு அசதி, களைப்பு, அறுவடை செய்த நிலம் இருக்குல்ல, அந்த நிலம் கொஞ்சம் பண்பட்ட நிலமா இருக்கும். அதுல வரப்புல தலை வச்சு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. 2 பெண்கள் தண்ணி எடுக்க போயிட்டு இருக்காங்க. ஒரு பெண், அந்த ஊர் பெண், அவளுக்கு பட்டினத்தார தெரியும், நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அவரு எதையுமே கவனிக்கல. அவர் சரணம் இல்லாத ஒரு உறக்கம்னு சொல்றதா தியானம்னு சொல்றதா தெரியாது, அப்படியே படுத்திருக்கார் தலைக்கு கை வச்சுட்டு. ஒருத்தி சும்மா இல்லை, நக்கலை கேட்கிறா. முற்றும் துறந்தவருங்கிறீங்க, பெரிய ஆளுங்கிறீங்க, அவருக்கு என்ன தலைக்காணி கேட்குது, தலையணை கேட்குது, ஆனந்தமா உறக்கம் கேட்குது. ஏய், அப்படிலாம் பேசக்கூடாது. நீ ஊருக்கு வந்திருக்கக்கூடிய புது பொண்ணு, உனக்கு அவரை பத்தி தெரியாது, அவருடைய குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது. மகான் அப்படின்னு. சரி அக்கா, நீ சொன்ன சரிக்கா அப்படின்னு நேர போறாங்க. வரும்போது வந்தா வயக்காட்டில் வரப்புல தலை வச்சு படுத்திருந்தவர் கீழே இறங்கி வயக்காட்டில் படுத்துக்கிறார். சேர் இருக்காது, அறுவடெல்லாம் முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல சீராக இருக்கும் வயக்காடு. அதில் படுத்திருக்காரு. திரும்பவும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு அம்மா போயிடுச்சு. ஒரு அம்மா தண்ணி எடுத்துட்டு போறவ, சாமிக்கு நல்லா தான் காது கேட்குது, மேலே படுத்திருந்தவர் இப்போ கீழே படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போறார். ஆக கிண்டலும் கேலியும் எப்போது இருக்கு.
அது பழைய சங்க காலத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை புத்தகங்களிலும் இந்த கேலியும் கிண்டலும் இருக்கு. அது பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, அவன் குடும்பஸ்தனா இருந்தாலும் சரி, அவனுக்கு கிண்டலும் கேலியும் நிச்சயம். மாற்றங்களை எதிர்நோக்கி சில புலவர்கள், சில பெரியவர்கள், சில பணக்காரர்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. மாற்றங்கள் வேணும் மனிதர்களிடையே. மனிதர்கள் ஏதாவது காட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களா வாழ்ந்தான், அவனை நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களா மாற்றக்கூடியதுக்காக அரசாங்கமே வந்து இறங்கி அவனுக்கு வேலை கொடுத்து, அரசு வேலை கொடுத்து, அவனை ஊக்கப்படுத்தி மனிதனாக்கி குடும்பஸ்தனாக்கி அழகு பார்த்த சமுதாயம் ஒன்று இருந்தது ஒரு காலத்துல. அப்பவும் சாராயம் இருந்தது, இல்லைன்னு சொல்லல, நான் மறுக்கலைங்க. அப்பவும் சாராயம் இருந்தது, ஆனா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருந்துச்சு. அதை குடிச்சவங்க கூட லுங்கியை தொடச்சிட்டு போய் வேடிக்கைத்தான் சரி ஓரமா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் படுத்துட்டு உள்ளமா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஊர் அடங்கிற நேரத்துல படுத்துக்குவான். இன்னைக்கு மாதிரி இல்லைங்க. இன்னைக்கு எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிறான். தண்ணியை போட்டாதான் வீரமே வருது. அது வேண்டாம். அதுக்குள்ள போனீங்கன்னா பெரிய விஷயம். தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இந்த நகைச்சுவையான விஷயங்கள் படிப்படியா எல்லா இலக்கியங்களும் இடம்பெற்று வருகின்றது என்பது சத்தியமான உண்மை. ஒருத்தன் கோயில பிரதர்ச்சனை 108 சுத்தணும்னு சுத்திட்டு இருக்கான். சுத்தனவன் திரும்பி சுத்திட்டு இருக்கான். வலம் இருந்து இடமாகன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் கேட்டான், நண்பன்டாங்க, டேய் சுந்தர், என்னாச்சு உனக்கு? கோயில் இப்படித்தானே சுத்தணும், நீ எப்படி சுத்திட்டு இருக்க? ஒரு ஜோசியர் சொன்னாரு 108 தடவை சுத்த சொல்லி, நானும் 108 தடவை சுத்தின, மேல 20 சுத்திட்டேன், அதனால நான் ரிவர்ஸ்ல சுத்திட்டு. எப்படிங்க? ஒரு மூதாட்டி ஒருத்தி தள்ளாடி பஸ்ல ஏறி வரான். எல்லாரும் படித்தவர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, கலந்த ஒரு சமுதாயம் அந்த பஸ் இல்லையா? அந்த வந்த உடனே கண்டக்டர் எழுந்து, நீங்க உட்காருங்கம்மா, வயசானவங்க நீங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு மரியாதை கொடுக்குறாரு. அங்க அந்த பஸ் நிறைய மக்கள் இருக்காங்க. யாருக்கும் அந்த எண்ணம் வந்தாலும் நாம ஏன் எழுந்துக்கணும், இன்னும் நம்ம போக வேண்டியது அவ்வளோ தூரம் இருக்குது, அவ்வளோ தூரம்னா நம்ம இந்த பாட்டிக்கு விட்டுட்டோன்னு வச்சுக்கா, இந்த பாட்டி எவ்வளோ தூரம் போய் இறங்குமோ அது வரைக்கும் நம்ம நின்றுட்டே போனேன். சுயநலம் ஒரு மனிதனுக்கு எங்கே உள்ள வர 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 அவன் மனிதன் என்ற நிலையிலிருந்து மாறி ஒரு சுயநலத்துக்குள்ளார ஒரு வட்டத்துல போய் மாட்டிக்கிறான். ஒரு பையன் ஈச்சர்ல உட்காந்து ஜாலியா உட்காந்து காலாடிட்டு இருக்கான். அவங்க தாத்தா வந்து, ஏண்டா உனக்கு ஹோம் ஒர்க்லாம் கிடையாதா, ஜாலியா உட்காந்து ஈச்சேர்ல உட்காந்து காலாடிட்டு இருக்க, ஏன் ஈச்சேர்றா அது? ஆட்னா என்ன? இல்லடா அதுக்கு சொல்ல செல்லாம், நீ உட்காந்து ஆட்டு காலை ஆட்டிட்டு தப்பு ஒன்றும் கிடையாது, ஹோம் ஒர்க் இல்லை உனக்கு, சரி ஹோம் ஒர்க் பண்ற, அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஹோம் ஒர்க் பண்ணா நல்லா படிப்ப, வெரி குட், படிச்சா நல்ல காலேஜ் கிடைக்கும், வெரி குட், காலேஜ் கிடைச்சா கல்யாணம் பண்ணிருப்பேன், கல்யாணம் பண்ணிட்டா குடும்பஸ்தன் ஆயிடுவிடா, பெரிய ஒரு வீடு கட்டி ஒரு பிரமாதமா வச்சு இதே மாதிரி ஈஸியாரு பிரமாதமா வாங்கி போட்டு அதை காலாட்டிட்டு இருக்கலாம். இப்ப மட்டும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதே தானே பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நான் போய் காலேஜ் நான் படிச்சு குடும்பஸ்தனா? இந்த பெரியவர் சிரிச்சிட்டாரு. காரணம் அந்த சிறுவனுடைய என்ன சொல்றது, தெரியாத்தனம்னு சொல்றதா, விளையாட்டுத்தனம்னு சொல்றதா, சுட்டித்தனம்னு சொல்றதா, ஆக எல்லா காலத்திலும் இந்த நகைச்சுவை உணர்வு கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கோம் தான் மனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். இந்த சமுதாயம் எப்போ காணாம போயிட்டு இருக்கும்.
எப்படி ஒரு இறப்பு ஒன்று இருக்கிறதோ ஒரு பிறப்பு இருக்கா இல்லையா? ஒரு மனிதன், இந்த குழந்தை கூடங்க பிறந்த உடனே அழுதா இல்லையா? அது ஏன்னா நுரையீரல காற்று நிரப்பிக்கிறதுக்காக. கண்ணில் தண்ணி வராது. ஆனா நீங்க பார்த்துருக்கீங்களா? குழந்தை அழுது வராது. ஒரு 3 மாச காலத்துக்கு அழும். ஆனா தாய்ப்பாலுக்காக அழும். அது அம்மா கொடுத்த உடனே சைலண்ட் ஆயிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இப்படித்தான். சுற்றி சுழன்றாடி அவன் மனசுக்குள்ள கவலைகள் ஏற்பட்டு, அவன் மனசுக்குள்ள சந்தோஷம் ஏற்பட்டு, எல்லாம் கலந்தது தான் ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்ம கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். வாழ்த்துக்கள். நன்றி உறவுகளே. மிக்க நன்றி.